அன்புக்குரிய திருச்சபை மக்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த புதிய மாதத்தின் முதல் நாளிலே அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றேன். கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி ஜெபம் செய்து இந்த புதிய மாதத்தின் ஆராதனையை நாம் தொடங்குவோம். ஜெபம் செய்வோம். மனமகிழ்ச்சியான இந்த புதிய மாதத்தின் முதல் நாளின் காலை பொழுதுக்காக கோடான கோடி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். இயேசு சுவாமி, 2020 ஆண்டு தொடங்கி 4 மாதங்களை நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் என்று நினைக்கிற பொழுது எங்களுடைய கண்களுக்கு மகா ஆச்சரியமாக இருக்கிறது. இயேசு சுவாமி, இந்த நாள் கர்த்தர் தந்திட்ட நாள், கலிகூர்ந்து மகிழ்ந்திடுவோம் என்ற சங்கீதக்காரனுடைய அனுபவத்தில் கர்த்தாவே, திருச்சபையின் மக்களாகி நாங்கள் எங்களுடைய இல்லங்களிலே இருந்து கொண்டிருக்கின்ற பொழுது தானே உடைய சமூகத்திலே இந்த ஆராதனையிலே பங்கு பெற்று உடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரே எங்களுக்கு அருள் புரிய வேண்டுமாய் கேட்கிறோம். இந்த ஆராதனை தொடக்க முதல் நிறைவு மட்டுமாக கர்த்தருடைய தெய்வீக பிரசனம் தாம் எங்களை தாங்கி வழி நடத்துகிறோம். ஆண்டவரின் பரிசுத்த நாமத்தினாலே கேட்டு கொண்டாடுகிறோம் பிதாவே, ஆமென். நாம் யாவரும் நம்முடைய இல்லங்களிலே இருந்து கொண்டிருக்கும் பொழுதுதானே நம்முடைய கரங்களிலே உள்ள கீர்த்தனை புத்தகத்திலே புத்தெழுச்சி பாடல்கள் என்ற பகுதியிலே 385வது கீர்த்தனை பாடல், உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே என்ற கீர்த்தனை பாடல் 385வது கீர்த்தனை பாடல். அதில் அந்த முதல் சரணம், 2வது சரணம், 4வது சரணம், 8வது சரணம் ஆகிய சரணங்களை மட்டும் நாம் பார்ப்போம். உன்னதமானவரின் உயர் மறைவிலே இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவர் செட்டையின் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே என் கோட்டையும் மரணும் அவர். அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 1000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே, உன் தேவன் காப்பதே.
தப்புவித்து முற்றும் ரட்சிப்பாய் என் ஆத்துமனேசரவர். என்னை தப்புவித்து முற்றும் ரட்சிப்பாய் என் ஆத்துமனேசரவர். அவர் செட்டையின்றி அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின்றி அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஜெபம் செய்வோம். நம்முடைய இல்லங்களிலே இருந்து கொண்டிருக்கும் பொழுது தானே நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் என்பதாக நாம் பரிசோதனை செய்து பார்ப்போம். அவருக்கு பிரியமில்லாத பாவ செயல்களை நாம் எப்பொழுதாவது செய்தது உண்டானால் அவைகள் நிமித்தமாக நாம் மனம் மருந்தி ஆண்டவருடைய சமூகத்தில் மன்றாடுவோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்த அனுபவங்கள் உண்டானால் அவைகள் நிமித்தமாக நாம் மனம் வருந்தி ஆண்டவருடைய சமூகத்தில் எச்சரிப்போம். மகா பரிசுத்தமுள்ள பரலோகத்தின் தகப்பனே, அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் பிள்ளைகளாகி நாங்கள் நமக்கு விரோதமாக செய்திருக்கிற பாவங்கள், குற்றங்கள், குறைகள் எல்லாவற்றையும் சமூகத்திலே நாங்கள் அறிக்கை செய்கிறோம். இயேசு சுவாமி, முழு மனதோடு கூட நாங்கள் நம்மை நேசிக்கவில்லை, எங்களிடத்திலே நாங்கள் அன்பு கூர்ந்து வாழ்ந்து கொண்டிருப்பதைப் போல எங்களுடைய அயலாரிடத்தில் நாங்கள் வாழவில்லை. இயேசு சுவாமி, கிருபையாய் எங்களை பொறுத்தருளும்படியாக மிகுந்த தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். எங்களுடைய பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சி உயிர்ப்பிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு சுவாமியின் பரிசுத்த நாமத்தினாலே கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்திருக்கும் ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தி நமக்கு கட்டளையிட்டவர்கள் வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்தல்வாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள், ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. சபையார் ஆங்காங்கே அவருடைய இல்லங்களிலே அமரும்படியாக அன்போடு அழைக்கின்றோம். திருமறை பகுதியை நாம் வாசித்து கேட்போம். இன்றைய நாளுக்கு படிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட திருமறை பகுதி மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 31. மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 31. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள் என்பதே படிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட திருமறை பகுதி படித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மாற்றவதாக. கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி ஜெபம் செய்து கர்த்தருடைய வார்த்தைக்காக நம்முடைய உள்ளத்தை நாம் ஆயத்தப்படுத்துவோம். வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். எங்கள் கண்மலையும் எங்கள் மெய்ப்பெருமாகி கர்த்தாவே, அடியேனுடைய வாய் வார்த்தைகளும் எங்கள் எல்லாருடைய தியானம் உடைய சமூகத்தில் ஏற்புடையதாக இருப்பதாக. ஆமென். சபையார் ஆங்காங்கே இல்லங்களிலே அமர்ந்து கர்த்தருடைய வசனங்களுக்காக ஆயத்தமாக இருக்கும்படியாக அன்போடு அழைக்கின்றேன். அன்பானவர்களே, இந்த புதிய மாதத்தில் முதல் நாளில் ஆண்டவருடைய சமூகத்திலே கடவுள் நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார்.
2020 ஆண்டு தொடங்கி 4 மாதங்களை ஆச்சரியமான விதத்திலே கடந்து வந்திருக்கிறோம். நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறபடி தற்போதைய நம்முடைய வாழ்வின் சூழ்நிலையிலே நாம் இவ்விதமாக கடந்து வருவோம் என்று சொல்லி முன்கூட்டியே நமக்கு தெரியாது. ஏனென்றால் உலகத்தினுடைய பல பகுதிகளிலே வாழ்க்கையை இழந்து போனவர்கள் உண்டு என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். உலகத்திலே பெரிய பெரிய பணக்கார நாடுகள் என்று சொல்லக்கூடிய நாடுகளிலும் கூட இப்பொழுது பரவி வந்த அந்த வைரஸ் தொற்று நோய் அரண்மனைகளிலே உள்ளே புகுந்திருக்கிறது, ஆட்சியாளர்களுடைய இல்லங்களிலே புகுந்திருக்கிறது. பணக்கார நாடுகள் என்று சொல்லக்கூடிய அந்த நாடுகளின் வரிசையிலே பிரதானமானவர்களுடைய இல்லங்களிலே புகுந்திருக்கிறது. அநேகருடைய வாழ்க்கையை இழந்து போக செய்திருக்கிறது. ஆனால் ஆண்டுடைய திருமக்களாகிய நீங்கள் நானுமோ இந்நாள் பரியந்தமும் நிலைத்திருக்கும்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கும்படியாக ஆண்டவர் அருளி செய்திருக்கிறாரே. அவருடைய மகத்துவமான கிருபைகளை எண்ணி எல்லாரும் இல்லங்களில் இருக்கும் பொழுதுதானே கைகளை உயர்த்தி அல்லேலூயா என்று சொல்லும்படியாக உங்களை அன்போடு அழைக்கின்றேன். கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். புதிய மாதத்துக்குள் பிரவேசித்திருக்கிற நம்முடைய இந்த வாழ்க்கையிலே இந்த புதிய மாதத்திலே ஆண்டவர் தருகிற வார்த்தை என்னவென்றால் கவலைப்படாதிருங்கள். கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லி உலகத்தின் மக்கள் சொல்லுகின்ற வார்த்தை வேறு, ஆண்டவராகிய இயேசுவின் வாயிலிருந்து வந்த வார்த்தை வேறு என்பார்கள். ஏனென்றால் வெறுமனே தன்னுடைய வார்த்தைகளினாலே நம்மை தேக்கி விடுகிறவர் அல்ல. நம்முடைய தேர்தலுக்கும் ஆறுதலுக்கும் என்னென்ன வகையிலே உதவி செய்ய முடியுமோ அந்த உதவிகளெல்லாம் செய்துதான் ஆண்டவர் நம்மை தேற்றுகிறவரும் ஆற்றுகிறவருமாக இருக்கிறார். இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்கிற வேளையிலே அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு தர விரும்புகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல என்று மிக ஆணித்தரமாக ஆண்டவர் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் ஆண்டவர் தருகிற அந்த சமாதானம் என்பது அது வேறு விதமானது, உலகமே தரக்கூடாததாக இருக்கிறதை நீங்களும் நானும் விளங்கிக் கொண்டாக வேண்டும். ஏன் அவ்விதமாக கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டின் பகுதியிலே 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் தீர்க்கதரிசி ஒருவருடைய பெயரை நாம் அறிந்திருக்கிறோம். எலியா என்ற தீர்க்கதரிசி கடுமையான பஞ்ச காலத்திலே அவர் தன்னுடைய நாட்களை செலவழித்துக் கொண்டிருக்கிறார். கேரீத் என்ற ஆற்றங்கரையிலே தங்கியிருக்கும்படியான கட்டளை ஆண்டவராலே உண்டானது. அவர் அந்த ஆற்றண்டையிலே தங்கி தன்னுடைய ஜீவியத்தை நடத்தி கொண்டு வருகிறார். ஆனால் அவருடைய உணவு தேவைக்காக அவர் வயல்வெளிகளிலே உழைப்பதோ அல்லது யாரிடமாகிலும் சென்று உணவு கேட்பதோ இது போன்ற எந்த நிகழ்ச்சியிலும் ஈடுபடவில்லை. கேரீத் ஆற்றங்கரையிலே தங்கிக் கொண்டிருக்கிறார். ஆனால் அவருக்கு தேவையான உணவு சாதாரண உணவு அல்ல, விசேஷித்த உணவு. நம்முடைய ஊர்களிலே நம்முடைய நடைமுறை வாழ்க்கையை நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, பிரியாணி என்று சொல்கிறோமே, அது போன்ற பிரியாணி பொட்டலத்தை ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் காகத்தை கொண்டு ஆண்டவர் நம்முடைய ஊழியக்காரனை போஷிக்கிறார். பொதுவாக காகத்தினுடைய பழக்கமும் வழக்கமும் இன்னது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். காகம் நம்முடைய இல்லங்களுக்கு வரும். நம்முடைய இல்லங்களிலே ஆங்காங்கே சிதறி கிடக்கின்ற தானியங்களையோ உணவு பதார்த்தங்களையோ தன்னுடைய அழகினாலே எடுத்துக்கொண்டு செல்லுகிற காட்சிகளை தான் நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் எலியா தீர்க்கதரிசியின் இடத்துல வருகிற இந்த காகமோ உணவு பொட்டலங்களை கொண்டு வந்து கொடுக்கிற காகமாக இருக்கிறதை பார்க்க. அப்படி என்றால் ஆண்டவர் யாரை கொண்டும் எதை கொண்டும்
தம்முடைய மக்களை போஷிப்பதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார் அன்பானவர்களே. ஆகையினால்தான் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்னவென்றால், கவலைப்படாதீர்கள். அப்படி கவலைப்பட வேண்டிய ஒரு காரியத்தையும் ஆண்டவர் குறிப்பிட விரும்புகிறார். அதே அதிகாரத்தில் 33வது வசனம், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம், என்னோடு சேர்ந்து முடிந்தால் வாசியுங்கள். முதலாவது கடவுளுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அதை குறித்த அக்கறையும் கவலையும் தான் உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்பார்களே. கவலைப்படாதீர்கள் என்று சொன்ன ஆண்டவர் அவருடைய ராஜ்யத்தை தேடும்படியாக, அவருடைய நீதியை தேடும்படியாக இந்த நாளிலே நம்மை அழைக்கிறார். அப்படி தேடினால் என்ன கிடைக்கும்? நாம் எதற்கெல்லாம் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறோமோ, எதையெல்லாம் நாடுகிறோமோ, எதையெல்லாம் தேடுகிறோமோ, அவைகளெல்லாம் நமக்கு கூடவே கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் மிக தெளிவாக அந்த வார்த்தைகளிலே, அந்த வசனத்திலே நம்மோடு கூட பேசுகிறதை நீங்கள் நானும் விளங்கிக் கொண்டாக வேண்டும் என்பார்கள். அப்படி என்றால் ஆண்டவர் எதிர்பார்ப்பு என்ன? அவருடைய ராஜ்யத்தை தேட வேண்டும். அவருடைய ராஜ்யம் என்பது என்ன? நாம் எல்லாரும் ஒன்றாக வாழ வேண்டும். பிதாவாகிய கடவுளை நோக்கி அவர் கடைசியாக இந்த உலகத்திலிருந்து கடந்து செல்கிற வேளையிலே ஜெபிக்கிற பிரதான ஆசாரியனாக ஜெபிக்கிறேன். அப்படி ஜெபம் என்னவென்றால், பிதாவே, நீரும் நானும் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்கள் அனைவரும் ஒன்றாய் இருக்க மனிதர் வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் வேண்டிக் கொண்டதை நீங்கள் நானும் நன்றாக இருந்திருக்கிறோம். அதுதான் அவருடைய ராஜ்யம். நமக்குள்ளாக ஏற்ற தாழ்வுகள் இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு. அங்கு உயர்வும் இல்லை, தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை, பணக்காரன் இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த நிலைப்பாடு இந்த பூமியிலே உண்டாக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லிக் கொடுத்த ஆண்டவர், பரமண்டலத்தில் இப்படி சித்தம் எவ்விதமாக செய்யப்படுகிறதோ அவ்விதமாகவே இந்த பூலோகத்தில் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். அப்படி என்றால் பூலோகத்தில் இருக்கும் பரியந்தமும் ராஜ்யத்திற்கு அல்லாத மற்ற தகவல்களோடு வாழ்க்கையை நடத்தி கொண்டிருப்பேன். பிறகு பரலோகத்துக்கு சென்றால் ஆண்டவர் விரும்புகிறபடி அவருடைய சித்தத்தின்படி நடந்து கொள்வேன் என்று வாழ்ந்து கொண்டிருக்க முடியாது. பரலோகத்திலே எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு காரியங்களை வெளிப்படுத்தி இருக்கிறாரோ அவனமாகவே இந்த பூலோகத்திலும் நாம் வாழ்ந்து காட்டியாக வேண்டும். அப்படி என்றால் உயர்வும் இல்லை, தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை, பணக்காரன் இல்லை, எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறோம். அந்த ஒரு உணர்வு நமக்குள்ளாக கட்டாயமாக தேவை. ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது ஒரு சிறு பிள்ளையை அழைத்து, ஒரு சிறு பிள்ளையை போல, இந்த சிறு பிள்ளையை போல ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தாவிட்டால் அவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று மிக தெளிவாக பேசுகிறதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த புதிய மாதத்திற்கு பிரவேசித்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் பரலோக ராஜ்யத்திற்கு அடுத்த தகவல்களோடு நம்முடைய நாட்களை, நம்முடைய வாழ்க்கையை செலவிட வேண்டும் என்று சொல்லி அவர் நம்மிடத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறார். அப்படி இருக்கிற பொழுது நமக்குள்ளாக எந்த கவலையும் இருக்கவே முடியாது. இப்பொழுதெல்லாம் சூழ்நிலைகளில் பாருங்கள், கடைகள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கின்றன. நமக்கு ஏதாயும் தேவை என்றால் நிச்சயமாய் அண்டை வீட்டாரிடத்தில் சென்று அண்ணா அல்லது அக்கா, பெரியப்பா, சித்தப்பா என்று சொல்லி கூவி அழைத்து நம்முடைய தேவைகளை அவர்களிடத்தில் எடுத்து சொல்வோம். அவர்களும் முடிந்த அளவுக்கு நமக்கு உதவி செய்வார்கள். இது போன்ற ஒரு உறவுதான் இந்த உலக வாழ்க்கையிலே நமக்குள்ளாக தேவை. நமக்கு வசதி இருக்கிறபடினாலே நாம் இந்த சமுதாயத்தை விட்டு ஒதுங்கி வாழ்கிற ஒரு தனித்துவ வாழ்க்கையை ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்லவில்லை. எல்லாரும் கூடி ஆண்டவருக்கு மகிமையாக ஒரே குடும்பமாக வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அப்படி வாழ்கிற பொழுது மற்ற
இவைகள் எல்லாமே நம்முடைய தேவைகள் எல்லாமே ஆண்டவராலே நமக்கு அருளப்படுகிறது. அதுதான் அந்த 6ஆம் அதிகாரம் மத்தேயு 33வது வசனம். ஆண்டவருடைய ராஜ்யத்தை தேடுகிற பொழுது எல்லாமே கூட கொடுக்கப்படுகிறதாக இருக்கிறது. எல்லாமே ஒன்றாக வாழ்கிற பொழுது நமக்கு கவலைகள் ஒன்றுமே இருக்க முடியாது. நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் ஒன்றாக வாழ்கின்றோம், நன்றாக வாழ்கின்றோம் என்ற அந்த உணர்வோடு உலக வாழ்க்கையை செலவழிக்கும்படியாக இந்த புதிய மாதத்தில் நீங்களும் நானும் அழைக்கப்படுகின்றோம். நாம் தனிமையானவர்கள் அல்ல, தனி குடும்பத்தை சார்ந்தவர்கள் அல்ல, நாம் இயேசுவின் குடும்பத்தை சார்ந்தவர்கள். நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒன்றாக வாழ்கிறவர்கள், ஒன்றாக வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஒரு முறை வேதநாயகம் சாஸ்திரியா என்ற உன்னதமான கடவுளுடைய ஊழியக்காரனை நாம் அறிந்திருக்கிறோம். முதல் வேதநாயகம் சாஸ்திரியார் அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஊழியத்துக்கு சென்று திரும்பி வருகிற பொழுது திருச்சபை மக்கள் அவர்களுக்கு உதாரணமாக கொடுக்கிற அரிசி, பருப்பு, எண்ணெய் போன்றவைகளை கொண்டு வந்து சாஸ்திரியார் அம்மாவிடத்தில் கொடுத்து உணவு சமைத்து சாப்பிடுகின்ற பழக்கம் அவர்களுக்குள் இருந்தது. ஆனால் ஒரு நாளிலே மாலை 7 மணி ஆகிவிட்டது, 8 மணி ஆகிவிட்டது, 9 மணி ஆகிவிட்டது. சாஸ்திரியார் வரவில்லை. பிள்ளைகள் எல்லாரும் பசியோடு படுத்திருக்கிறார்கள். சாஸ்திரியார் அம்மா வெளியே எட்டி எட்டி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். 9 மணி போல இருட்டான நேரத்தில் சாஸ்திரியார் வருகிற பொழுது கைகளில் ஒன்றுமில்லை. தன்னுடைய கையிலே இருந்த அந்த பையை மடித்து தன்னுடைய ஆம்பூரில் வைத்துக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது சாஸ்திரியார் அம்மா பார்க்கிறார்கள். ஐயோ, சாஸ்திரியாரிடத்தில் ஒன்றுமில்லாமல் வருகிறாரே, எல்லாரும் பசியோடு இருக்கிறார்கள், மணி 9 ஆகிவிட்டது, என்ன செய்வோம் என்று சொல்லி அவர்கள் கவலையோடு எட்டி பார்த்து கொண்டிருந்தார்கள். சாஸ்திரியார் அவர்கள் வந்தார்கள், கதவை தாளிட்டார்கள், பிள்ளைகள் எல்லாரையும் எழுப்பினார்கள். அவர்கள் பசியோடு படுத்திருந்த பொழுது எழுந்து அந்த சாஸ்திரியார் தகப்பனார் சொன்னார், அவருடைய தட்டு, சாப்பிடுகிற தட்டை எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். பிள்ளைகள் எல்லாரும் தட்டை எடுத்துக்கொண்டு வந்து அங்கே ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்தார்கள். சாஸ்திரியார் வழக்கம் போல ஜெபம் செய்வோம் சொன்ன மாத்திரத்தில் எல்லாரும் முழங்கால் படியிட்டார்கள். அப்படி முழங்கால் படியிட்டு சாஸ்திரியார் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார். எவ்விதமாக ஜெபிக்கிறார்? வாரும் ஐயா போதகரே, வந்தம்பிடம் தங்கிரும் சேருமையா பந்தியில். எங்கே சேர சொல்கிறார்? பந்தியிலே சேர சொல்கிறார். சிறியவரா எங்களிடம் வாருமையா, இயேசு சாமி போதகரே, எங்களிடத்துல வந்து எங்க பந்தியில சேருங்க என்று சொல்லி அழைக்கின்ற பொழுது அவருடைய கரங்களிலே இருந்ததெல்லாம் காலியான தட்டு, உணவில்லாத தட்டு தான் இருந்தது. இந்த பாடலை பாடி ஜெபித்து ஆமென் சொன்ன ஒரு நேரத்தில் யாரோ ஒருவர் அந்த இருட்டு நேரத்தில் கதவை தட்டினார்கள். இந்த நேரத்தில் யார் கதவை தட்டுவது என்று கேட்ட பொழுது, ஐயா பக்கத்து ஊரிலிருந்து வந்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். கதவை திறந்த பொழுதோ ஒரு மாட்டு வண்டி ஒன்று வீட்டுக்கு முன்பதாக நின்றது. என்னப்பா இது என்று கேட்டார் சாஸ்திரியார். ஐயா பக்கத்து ஊரில் விசேஷம், முதலாவது உணவை உங்களுக்கு கொடுக்க வேண்டும் சொல்லி கேட்டுக்கொண்டார்கள், அதனாலே கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொன்னார். அதை பெற்றுக்கொண்ட சாஸ்திரியார் அந்த இரவிலே பிள்ளைகளோடு தன்னுடைய மனைவியோடு சேர்ந்து மகிழ்ச்சியோடு அந்த ஆகாரத்தை உண்டு நன்றாக நிம்மதியாக உறங்கி ஆண்டவருடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்தார்கள் என்பார்கள். இது கதையல்ல, நடந்ததாக சொல்லப்படுகிற ஒரு உண்மையான சம்பவம் என்பார்கள். நான் இதற்காக சொல்கிறேன், ஆண்டவருடைய சமூகத்தை முதலாவது தேடுகிற பொழுது நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஆகையினால்தான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் கவலைப்படாதீர்கள். நாமோ அநேக சமயத்தில் கவலைப்படுகிறவர்களாகவே காணப்படுகிறோம். இதற்கெடுத்தாலும் கவலை, நம்முடைய தேவைகள் நிமித்தமாக கவலை, நம்முடைய எதிர்பார்ப்புகளின் நிமித்தமாக கவலை, நம்முடைய பிள்ளைகளை நினைக்கிற பொழுது நமக்கு கவலை, நம்முடைய வீட்டினுடைய பல வகையான சூழ்நிலைகளை நினைக்கிற பொழுது கவலை,
இப்பொழுது கரோனா போன்ற இந்த தொற்று நோய்களின் நிமித்தமாக கவலை. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை மிக தெளிவாக சொல்கிறது, உன்னதமானவருடைய மறைவிலே தங்கியிருந்தால் போதும் வாதை உன் கூடாரத்தை அணுகாது. நாம் உன்னதமானவருடைய மறைவிலே இல்லாமல் அந்த செட்டைகளை விட்டு விலகி இருந்தால் மட்டுமே நிச்சயமாகவே தொற்று நோய் நம்மிடத்திலே தாக்குவதற்கு ஏதுவாக இருக்கும். எப்படியாக ஒரு கோழி, தாய் கோழி தன்னுடைய குஞ்சுகளை தன்னுடைய செட்டைகளின் கீழாக மூடி மறைத்து பராமரித்துக் கொண்டு பாதுகாக்கிறதோ அவனமாகவே நம்முடைய ஆண்டவரும் தம்முடைய செட்டைகளின் கீழாக நம்மை மூடி மறைக்கவும் பாதுகாக்கவும் அவர் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறார். நாம் அநேக சமயத்துல ஆண்டவருடைய செட்டைகளை அல்ல, உலகத்தினுடைய சிற்றின்பங்களை விரும்புகிறோம். கடந்த பல ஆண்டு காலங்களுக்கு முன்பதாக ஒரு திருச்சபையிலே லெந்து கால ஆவிக்குரிய கூட்டங்கள் ஒழுங்கு செய்யப்பட்டு போதனை செய்யக்கூட பல்வேறு ஆயத்தங்களை செய்திருந்தார்கள். திருச்சபையில் உள்ள அநேக குடும்பத்தார் குடும்பமாக தேவாலயத்துக்கு வந்திருந்தார்கள். சென்னை பட்டணத்திலிருந்து கர்த்தருடைய தாசர்கள் ஊழியர்கள் வந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்தளிப்பதும் பாடல்களை பாடுவதுமாக அந்த 3 நாட்கள் வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய நாட்கள் கூட்டங்களை நடத்தினார். ஆனால் திருச்சபைக்கு சொந்தமான அத்தனை குடும்பத்தாரும் வரவில்லை. தற்செயலாக ஆலயத்துக்கு பக்கத்தில் உள்ள ஒரு குடும்பத்தின் மக்களை ஏன் அவர்கள் வரவில்லை என்று சொல்லி நான் மெதுவாக நடந்து சென்று அவர்களை பார்த்த பொழுதோ அவருடைய வீட்டிலே ஒரு சிறிய டிவி இருந்தது. அந்த டிவி முன்பதாக அமர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை பார்த்து அவர்கள் நேரத்தை செலவிட்டுக் கொண்டிருந்தார். அம்மா ஆலயத்துக்கு வரவில்லையா என்று சொல்லி கேட்ட பொழுது ஐயா வருகிறேன் என்று சொன்னார்கள். ஆனால் அவர்கள் கடைசி வரியந்தமும் வரவே இல்லை என்பார்கள். நான் எதற்காக இதை குறிப்பிடுகிறேன்? அவருடைய எண்ணம், அவருடைய நாட்டம், அவருடைய இருதயம் எங்கே இருக்கிறது? உலகத்தை பற்றி கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து அமர்ந்து நீங்கள் அமர்ந்திருந்து நானே கடவுள் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் அழைத்திருக்கிறாரே, அந்த அழைப்பை அவர்கள் அசட்டை செய்து அவர்களுடைய நாட்களை செலவழித்துக் கொண்டிருந்தார்கள். ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருவதற்கு அவர்களுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் சூழ்நிலை சந்தர்ப்பத்தில் எப்பொழுது ஆகிலும் ஒரு கஷ்டம் என்று வந்தால், ஒரு பலவீனம் வந்தால், ஒரு வியாதி வந்தால், பிள்ளைகளுடைய அரசாங்க தேர்வு என்று சொல்லி வந்தால் அந்த நாட்களிலே ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஐயா எங்கள் பிள்ளைக்காக ஜெபியுங்கள், எங்களுடைய தேவைகளுக்காக ஜெபியுங்கள், எங்களுடைய வியாதிகளுக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லி வருகின்றார்கள். அப்படியாகத்தான் வருகிறார். திருச்சபை மக்களை ஆண்டவர்கள் பிரியமானவர்கள், நீங்களும் நானும் தேவைக்காக மாத்திரம் ஆண்டவரை நாடுகிறவர்களாக அல்லாதபடிக்கு ஆண்டவர் ஏற்கனவே நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறபடியே முதலாவது கடவுளுடைய ராஜ்யத்தை நாம் தேடுவோம், அவருடைய சமூகத்தை நாம் நாடுவோம், அவர் தருகிற எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வோம். அந்த ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரர்களாக இந்த நாளிலே மாத்திரமல்ல இந்த மாதம் முழுவதும் நாம் மகிமையாக வாழ்ந்து எதை குறித்தும் நாம் கவலைப்படக்கூடாதபடிக்கு ஆண்டவரையே பற்றி கொண்டு மகிமையுள்ள மக்களாக வாழ்வதற்கு ஆண்டவர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் அருள் புரிவாராக. ஆமென். கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, இந்த புதிய மாதத்தின் முதல் நாளின் காலை பொழுதுக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம். கவலைப்படாத நீங்கள் என்று சொல்லி திருச்சபை மக்களாகிய எங்களை நீங்கள் தேற்ற விரும்பினீர்களே, அதற்காக நன்றி சுவாமி. ஆமாண்டவரே, எங்களுக்கு கவலைப்படுவதற்கு அநேக காரியங்கள் உண்டு. ஆனால் எல்லாவற்றின் மத்தியிலே ஒரே ஒரு வார்த்தையினால் எங்களை தேற்றினீரே. இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய வார்த்தையை நாங்கள் கெட்டியாய் பற்றி கொண்டு ஆண்டவர் அருள்கிற பூர்ண சமாதானத்தோடு வாழ்வதற்கு ஆண்டவர் தொடர்ந்து எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாக இருக்கிறோம். அன்னூர் கிறிஸ்துனார் ஆலய திருச்சபையின் மக்கள் அத்தனை பேர் இந்த காணொளி காட்சியை கேள்விப்படுகிற அத்தனை திருமக்கள் நீ கவலைப்படாமல் இருக்கும்படியாக செய்து வழிநடத்த வேண்டுமாய் இருக்கிறோம். இந்த மாதம் ஆச்சரியமான மாதமாய் கடந்து போக ஆண்டவர் கிருபை செய்த சுவாமி. உலகம் முழுவதும் இருக்கிற கரோனா போன்ற
தொற்று நோய்களின் நிமித்தமாக பாதிக்கப்பட்டிருக்கிற அத்தனை திருமக்களுக்காக ஜெபிக்கிறோம். மாலை படைக்கப்பட்ட மக்கள் சுவாமி ஏன் வந்தது என்று சொல்லி அவர் நினைத்து கவலைப்படுவதற்கு பதிலாக கர்த்தரையே பற்றி கொண்டு நம்முடைய செட்டைகளின் கீழாக அடைக்கலம் புரிந்து வாதைகளிலிருந்து தப்பித்துக் கொள்ள ஒவ்வொரு மனுக்குல மக்களுடைய உள்ளங்களிலும் கிரியை செய்வதுமாய் கேட்கிறோம். எங்களுடைய திருச்சபை மக்கள் அத்தனை பேரை ஆசீர்வதியும். கடந்த மாதத்தில் காணிக்கைகளினாலும் சந்தா காணிக்கைகளினாலும் திருச்சபையின் ஊழியத்தை தாங்கினவர்களுக்காக நமக்கு நன்றி சுவாமி. தொடர்ந்து இந்த புதிய மாதத்திலே அலுவலகடைய மக்கள் உதாரணத்துமான நிலையில் நடந்து கொண்டு சாட்சிகளாய் நிலைத்திருக்க அருள்தான். இயேசு சாமியின் பரிசுத்த நாமத்தினாலே கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமென். பரமண்டலத்துக்கு எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அனுலாபத்தை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு ஒருவருமாய் குற்றம் நாங்கள் மன்னிக்கிறது போல குற்றங்கள் எங்களுக்கு மன்னியும். சோதனைகள் பிரவேசிக்க நாமத்தையும் ரசித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்னைக்கும் முடியவில்லை. ஆமென். நம்முடைய ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளின் அன்பு, தூயாவின் அன்புமணி ஐக்கியம், சமாதானம் நம் அனைவரோடு என்றும் சதா நாட்களில் நிலைத்திருப்பதாக. ஆமென். சமாதானத்தோடு சென்று வர கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். அனைவருக்கும் தோத்திரம். God bless you. இந்த மாதம் முழுவதும் கவலைப்படாமல் காத்துக்கொள்ள ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. ஆமென்.